கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைக்குண்டான வேத வசனம் யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். எனக்கு அருமையானவர்களே, யுத்தம் அவருடையது. நீங்கள் சும்மா இருப்பீங்க இல்லையா? நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் போராடி அழுதுட்டு எனக்கு நடக்கவே இல்லைன்னு வெயிட் பண்ணுறீங்களா? ஆண்டவர் சொல்கிற அமைதலாக இருமகளே, பொறுமையாக இருமகனே, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல நான் பேசுவேன். ஆவியானவர் உங்களுக்காக கடந்து போவார். என் தேவன் உங்களுக்கு முன்னே போவார். உங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை, உங்களுக்கு கொடுக்க வேண்டியவைகளை, நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளை, யாரிடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கணுமோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் கிடைக்கும்படி செய்வார். அதான் நீங்கள் பேச வேண்டாம், அவரே பேசுகிறார். அதான் யுத்தம் அவருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது நீங்கள் அமைதலாக இருக்க வேண்டியது தானே. ஜெபத்திலே உறுதியாய் தேவனுடைய சமூகத்தில் தரித்திருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளை மாற்றி தருவார். யுத்தம் அவருடையது. வெற்றி உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். எதை குறித்து கலங்காதீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா.